அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 21/11/2024 மதியம் 1:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு நாம நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கெங்க பொழிந்திருக்கிறது என்று பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் 44, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் 34, பாம்பன் 28, மண்டபம் 27. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான். திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு 17 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமநாதபுரம் தலைநகரம் 13, வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 12, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி 11, நாகப்பட்டினம் திருப்பூண்டி 10 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் காரைக்கால், திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி தலா 9 சென்டிமீட்டர்கள். இந்த இடத்துலலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை 8 சென்டிமீட்டர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் திருவாரூர், ராமநாதபுரம் கடலடி, காரைக்கால் வள்ளிக்கோணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலா 7 சென்டிமீட்டர். இப்படி பல இடங்களில், அதாவது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் வரைக்குமே ஆங்காங்கே நிறைய மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. தற்பொழுது நம்ம வானிலை அமைப்புக்கு போவோம். காலையில் வானிலை அறிக்கை நம்ம சொன்னபோது வானிலை அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, இலங்கைக்கு தென் மேற்கு புறமாக, அதாவது இலங்கையை ஒட்டி குமரிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது இருந்தது. இந்த சுழற்சியால் தான் நேற்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டாவின் கடலோரங்களில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. தற்பொழுது அந்த சுழற்சி அது இலங்கையை ஒட்டி அமைந்திருந்ததால் காலையில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. தற்பொழுது இந்த சுழற்சியால் இந்த இருகாற்று இணைவு என்பது பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு படத்தில் இணைச்சிருப்போம் பாருங்கள். அந்த குளிர்காற்றும் அந்த நீராவி காற்றும் இணையும் இடம் தலைமன்னார் பகுதி, அதாவது ராமநாதபுரத்தின் அந்த மன்னார் வளைகுடாவின் பாம்பன் இடைப்பட்ட பகுதியில் அப்படின்ற மாதிரி இணைப்பை ஏற்படுத்தி தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவானது வரும் மணி நேரங்களில் எப்படின்னு பார்த்திங்கன்னா தென் கடலோரங்கள்லையும், அதாவது மாலைக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மதியத்திற்கு பிறகே கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. அதன் பிறகு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குளிர்காற்று வருவதனால ஓரிரு இடங்களில் அவ்வப்போது எட்டி பிடிக்கலாம். இந்த சிவகங்கை ராமநாதபுரத்தை தாண்டி பட்டுக்கோட்டை வரைக்கும் அப்படின்ற மாதிரி வடக்க இந்த மழைப்பொழிவு அப்படின்றது நாளை தீவிரம் குறைந்து காணப்படும். கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் இந்த மழைப்பொழிவின் தீவிரம் மீண்டும் பார்த்திங்கன்னா 22 முடிந்து அதிகாலை வேளையில், அதாவது 23ஆம் தேதி மழைப்பொழிவு கடலோரங்களில் சென்னை முதல் டெல்டா வரைக்குமே வாய்ப்பு தெரிகிறது. அந்த எதனால் அப்படின்றது பார்த்திங்கன்னா, தற்பொழுது இந்த இணைப்பு சுழற்சி சொன்ன காலில் இலங்கைக்கு அருகே ஒரு சுழற்சி இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா. இப்போ இந்த சுழற்சியானது எங்கே இருக்குது அப்படின்னா, வளிமண்டல சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறமாக அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக இந்த சுழற்சி இருக்கிறது. இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக காலையில் ஒரு அறிக்கையில் சொல்லும்போது நம்ம அங்கே ஒரு சுழற்சி இருந்து கொண்டு வருகிறது அப்படின்றது வளிமண்டல சுழற்சி. இதோட இணைப்பை ஏற்படுத்தி செல்ல அப்படின்ற மாதிரி முற்பட்டு சென்று கொண்டிருப்பதால் இந்த மழைப்பொழிவின் அந்த அமைப்பு இணைவு காற்றுன்னு சொல்கிறது தலைமன்னார் பகுதியில் இப்போது வச்சிட்ருக்கு அதோட இணைவை. இந்த அமைப்பு வரும் மணி நேரங்களில் 23ஆம் தேதி அப்படின்ற மாதிரி அதிகாலை வேளையில் அது மழைப்பொழிவை தமிழகம் ஊடாக பயணிக்க செய்து ஆங்காங்கே 23க்கு பிறகு, அதாவது வெப்பம் உயர்வுக்கு பிறகு உள் மாவட்டங்களில் படிப்படியாக ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும். 23, 24 அப்படின்ற தேதியில் மழைப்பொழிவு அவ்வப்போது அங்காங்கே எட்டி பிடித்து கொடுத்து கொண்டிருந்தாலும் 25 தேதிக்கு பிறகு இந்த தீவிர நிகழ்வானது வருகையால் நமக்கு மழைப்பொழிவு அதீத மழை முதல் கனமழை, மிக கனமழை என ஆங்காங்கே கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இன்றைக்கு தற்பொழுது இந்த அறிக்கை கொடுக்கும் இந்த வேளை வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அது மார்ஜின், அது புயலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அமைப்பாகத்தான் தெரிகிறது. இந்த நிகழ்வானது கண்டிப்பாக டெல்டாவிற்கும் புதுச்சேரி அவ்வப்போது அந்த சென்னைக்கு உள்ள அப்படின்ற மாதிரி நம்ம வட தமிழகத்திற்கு எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். இந்த அமைப்பு மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இது வலுப்பெற்று போகும் வகையில் பார்த்தா அது பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும் அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கிற மாதிரி, அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதிகபட்சம் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. நல்ல ஒரு மழை வாய்ப்பு அப்படின்றது டெல்டா கடலோரங்கள், அது கடலோர மாவட்டங்களுக்கே நல்ல ஒரு அதிகன மழை கொடுத்து சேதாரம் மற்றும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அமைப்பாகத்தான் தெரிகிறது. வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் இது இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஒன்று தான். இந்த அமைப்பிற்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும். மழைப்பொழிவு அதிகமாக தரும் நிகழ்வாகத்தான் இது தெரிகிறது. இது கடந்த ஒரு 10 நாட்களாகவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம்.
நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையின் முதல் தீவிர நிகழ்வு, அதாவது நமக்கு சொல்லலாம் மூன்றாவது சுற்று 4வது சுற்று கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இதில் இந்த தீவிர நிகழ்வானது ஒரு நல்ல மழைப்பொழிவை தென் மாநிலங்களுக்கே கொடுக்கும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி அமையும். இது கரையேறி இந்த வடக்கு பகுதியும் வடமேற்கு பகுதியிலையும் ஒரு நல்ல மழைப்பொழிவை குவியச் செய்யும். டெல்டாக்கும் மற்றும் வடகடலோரங்களுக்கு வட உள் மாவட்டங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவு, தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா மற்றும் டெல்டா கடலோரங்கள், இந்த சென்னை முதல் உள்ள இந்த கடலோர பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கனமழை, அதீத கனமழை பொழிவு கூட இருக்கக்கூடும் வாய்ப்பாகத்தான் தெரிகிறது. நாம எப்படியோ, அதாவது ஒரு நிகழ்வு வரப்போகிறது, நாம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்பவுமே எடுத்து வச்சுக்கணும். பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, அதாவது விவசாயத்தை சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி, நமது இந்த கட்டட வேலை மற்றும் இதர பணிகள் வேலை, எந்த ஒரு பணியும் மழைப்பொழிவு இடர்பாடுகள் ஏற்படுத்தும் என்றால் அந்த பணிகளை 25 தேதிகளுக்குள்ளாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.